Today we are going to see Standard 5th Science Term 2 Lesson 3 Plants Part 4. Roman letter 2 Life Cycle of a Flowering Plant. The major stages of the flowering plants are germination of seed, growth, flowering, reproduction, அதாவது pollination, seed formation and seed spreadings. ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட மேஜர் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட், அதாவது சீடு வந்து முளைத்தல், க்ரோத் வளருதல், ஃப்ளவரிங் பூத்தல், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் செய்தல், சீட் ஃபார்மேஷன் சீடு வந்து உருவாதல் அண்ட் சீட் ஸ்ப்ரெடிங்ஸ் சீடு வந்து பரவுதல். ஸோ இது எல்லாம் தான் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட மேஜர் ஸ்டேஜஸ். எவ்ரி சீட் ஹேஸ் மினிட் பிளான்ட் கால்டு எம்ப்ரியோ. மினிட் அப்படிங்கிறது ஸ்மால். ஸோ ஒவ்வொரு சீடுமே வந்து ஒரு மினி பிளான்ட் வந்து இருக்கும், அதுதான் வந்து எம்ப்ரியோ. அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் லைக் சன்லைட், வாட்டர் அண்ட் சாயில், எம்ப்ரியோ க்ரோஸ் இன் டு எ நியூ பிளான்ட். இப்போ ஒரு சீடுக்கு தேவையான சன்லைட், வாட்டர் அண்டு சாயில் இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சீடுக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ வந்து க்ரோ ஆகி ஒரு நியூ பிளான்ட் வந்து உருவாக்கும். These new plant bears fruits with seeds and multiplies. அந்த நியூ பிளான்ட் வந்து விதையோடு இருக்கிற ஃப்ரூட்ஸையும் அண்ட் தென் அந்த பிளான்ட் வந்து பெருகவும் ஆரம்பிக்கும். தி சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார்மிங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடந்துச்சு அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட லைஃப் சைக்கிளும் உருவாக்குது. டிஸ்பாசல் ஆஃப் சீட்ஸ். டிஸ்பாசல் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆர் ஸ்ப்ரெடிங். Spreading of seeds from one place to another with the help of agents like air, water, animals and birds is known as dispersal of seeds. ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஏஜென்ட்ஸ். இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக சீட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தான் டிஸ்பாசல் ஆஃப் சீட்ஸ். A single plant produces a large number of seeds. ஒரு சிங்கிள் பிளான்ட் வந்து நிறைய சீட்ஸை வந்து உருவாக்குது. இஃப் ஆல் தி சீட்ஸ் ஃபால் டைரக்ட்லி ஃப்ளோ த பேரண்ட் பிளான்ட், the seedlings would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. இப்போ ஒரு பேரண்ட் பிளான்ட்லேருந்து சீட்ஸ் வந்து கீழே கொட்டும் போது அந்த சீடுக்கு தேவையான ஸ்பேஸு, வாட்டர், ஆக்சிஜன், மினரல், சன்லைட்டுக்கு போட்டியிடுது. கம்பீட் அப்படின்னா போட்டியிடுது. When the seedlings are grouped together in one place, they can easily be destroyed by grazing animals. Grazing அப்படின்னா மேயிற அனிமல்ஸ். இப்போ ஒரு குரூப்பாக வந்து சீட்லிங்ஸ் அப்படின்னா நாற்று இல்லைனா சின்ன செடி குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அனிமல்ஸால் ஈஸியாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. So by nature, the seeds and fruits of plants are distributed far and wide through various agencies. ஸோ அதனால தான் நேச்சராகவே சீட்ஸும் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஏஜென்சி மூலமாக தூரமாக வந்து பரவுது. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். இப்போது சீட்லேருந்து யங் பிளான்ட், யங்லேருந்து மெச்சூர் பிளான்ட், அதிலேருந்து பூக்கும், அதிலேருந்து பழம் வரும். எகெயின் வந்து ஃப்ரூட்லேருந்து சீடு வரும், சீட்லேருந்து யங் பிளான்ட், மெச்சூர் பிளான்ட், ஃப்ளவர், ஃப்ரூட். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். டிஸ்பாசல் பை wind, அனிமோகோரி. The seeds which are smaller, lighter and tiny float in air ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். எந்த சீடு வந்து ரொம்ப ஸ்மாலாகவும் லைட்டராகவும் டைனி அப்படின்னா துல்லியமாகவும் இருக்குதோ அது ஈஸியாக வந்து ஏர் மூலமாக லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. Some of them proceed with hairs and membranous wing like structures and so they are carried away easily. Some seeds வந்து hairs இருக்கும், some seedsக்கு வந்து wings மாதிரி இருக்கும் அதனோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் ஈஸியாக ஏர் மூலமாக பறந்து போய் ஸ்ப்ரெட் ஆகி வேறு பிளேஸில் விழுந்து நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் வந்து காட்டன் சீட் அண்ட் ட்ரம் ஸ்டிக். Dispersal by water, hydrocory. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. அதாவது வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஃப்ரூட்டோட அவுட்டர் கோட் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னா வாட்டரில் மிதக்கிற மாதிரி அதனோட அவுட்டர் கோட் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். The mask of middle layer of coconut is
fibrous and is easily carried away by water. கோகோனட்டோட மிடில் லேயர் வந்து மேஸ்க் ஆஃப், அது வந்து ஃபைபர்ஸால் மேக் ஆகிருக்கும். அது வந்து ஈஸியாக வந்து வாட்டரில் அடித்து செல்கிற மாதிரி இருக்கும். they reach different places and grow into a new plant. வாட்டர் மூலமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அடிச்சிட்டு போய் நியூ பிளேஸில் நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் வந்து லோட்டஸ், கோகோனட். Disposal by animals, zoochory. Some fruits have hooks, spines, bristles, strip hair, etc. on their outer coat. Some fruitோட outer coat வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹூக்ஸ், அதாவது கொக்கி மாதிரியும், ஸ்பைன்ஸ் தூரிகை மாதிரியும், பிரிசில்ஸ் அப்படின்னா முள்ளு மாதிரியும், ஸ்டிப் ஹேர் அப்படின்னா ஒரு விரைப்பான முடி மாதிரியும் ஃப்ரூட்ஸோட அவுட்டர் கோட் வந்து இருக்கும். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் ஆன் த ஃபெரி கோட்ஸ் or skins of some animals and are carried from one place to another. அனிமல்ஸோட முடியிலையும் அண்ட் தென் அதனோட ஸ்கின்லேயும் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒட்டிக்கிறது மூலமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து சாந்தியம் அண்ட் அஜாய்ராந்தஸ். டிஸ்போசல் பை பேர்ட்ஸ். While eating fruits like tomato and guava, birds eat seeds along with the edible portion and they are passed out the excrete later. Edible அப்படின்னா என்னென்னா உண்ணக்கூடியது, எக்ஸ்க்ரீட் அப்படின்னா என்னது வெளியேற்று. இப்போது பேர்ட்ஸ் வந்து லைக் டொமேட்டோ, கோவா இதெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா சாப்பிடும்போது சதைப்பகுதியோட சீடையும் சேர்த்து சாப்பிடுது. ஸோ சாப்பிடும்போது சதைப்பகுதி வந்து டைஜஸ்ட் ஆயிரும், சீடு வந்து அதனோட கழிவோட வெளியே வந்துடும். தீஸ் டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர் ப்ரொடக்டட் ஃப்ரம் த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் பை தர் சீட் கோட். அப்போது அந்த சீடு வந்து அந்த பேர்ட் சாப்பிடும்போது எந்த ஒரு பாதிப்பும் அந்த சீடுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த சீடை சுற்றி டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. செல்ஃப் டிஸ்போசல் மெத்தட், ஆட்டோகோரி. சம் ஃப்ரூட்ஸ் டிஸ்போஸ் தர் சீட்ஸ் இன் தர் விண்ட் through an explosive mechanism and spread them. அதாவது சம் ஃப்ரூட்ஸ் வந்து வெடித்தல் மூலமாக வந்து விண்ட் மூலமாக தன்னோட சீடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் பால்சம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். மேன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். மேனும் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. யூஸ்ஃபுல் பிளான்ஸ் லைக் சின்கோனா, ரப்பர் அண்ட் யூக்கலிப்ட்ஸ் ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரடியூஸ்டு பை மென் டு த நியூ சரௌண்டிங்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ஒரிஜினல் ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படின்னா வாழ்விடம். இப்போது சின்கோனா, ரப்பர், யூக்கலிப்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கும். அதனோட ஒரிஜினல் வாழ்விடத்துலேருந்து நியூ சரௌண்டிங்ஸில் வளர்க்குறது வந்து வளர்க்குற அந்த மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா மென் தான். செகண்டு, ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், விதை முளைத்தல். த சீட் இஸ் எ ஃபர்டிலைஸ்டு ஓவில். அதாவது ஓவில்லேருந்து தான் சீட் வந்து உருவானுச்சு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடக்டட் பை த சீட் கோடு. இப்போது ஒரு சீட் இருக்குது அப்படின்னா சீட்குள்ளே எம்ப்ரியோ இருக்கும். அந்த எம்ப்ரியோவையும் சதைப்பகுதியையும் வந்து எது ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னா சீட் கோடு. டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு இயர்ஸ் நியூ சீட்லிங்ஸ். இப்போ ஒரு சீடு இருக்குது அப்படின்னா அந்த சீடுக்கு தேவையான ஸ்பேஸு, வாட்டர், ஆக்சிஜன், மினரல், சன்லைட் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சீடு வந்து முளைச்சி ஒரு நியூ சீட்லிங்ஸ் வந்து உருவாகும். டியூரிங் த இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் த சீட்லிங்ஸ் கெட் த ஃபுட் ரெக்வயர்ட் ஃபார் இட்ஸ் க்ரோத் ஃப்ரம் த கார்டிலிடன்ஸ். அதாவது அந்த சீடு வந்து முளைக்கிற அந்த இயர்லி ஸ்டேஜ் அப்போது இந்த சீட்லிங்ஸுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து கார்டிலிடன்ஸ்லேருந்து எடுத்துக்கும். ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த கார்டிலிடன்ஸ் ஹேஸ் பீன் யூஸ்ட் அப் த சீட்லிங்ஸ் கெட்ஸ் இட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த சாயில். இந்த கார்டிலிடன்ஸில் தான் வந்து வளர்கிறதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும். அந்த கார்டிலிடன்ஸில் ஃபுட்டு தீர்ந்ததுக்கப்புறம் இந்த சீட்லிங்ஸ் வந்து ஃபுட்டை வந்து சாயிலேருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும்.
The seedlings absorb water and nutrients from the soil with the help of its roots. அந்த சீட்லிங்ஸு அதனோட ரூட்டோட ஹெல்ப் மூலமாக சாயிலேருந்து வாட்டரையும் அண்ட் தென் நியூட்ரியன்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இட் டெவலப்ஸ் லீவ்ஸ் அண்ட் க்ரோஸ் இன் டு எ பிளான்ட். இந்த சீட்லிங்ஸ் வந்து லீவ்ஸ்லாம் விட ஆரம்பித்து ஒரு நியூ பிளான்ட்டாக ஒரு பெரிய பிளான்ட்டாக உருவாக ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். இந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சீடு இருக்குது. சீடுக்கு தேவையான வாட்டர், சன்லைட் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா எம்ப்ரியோ வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த எம்ப்ரியோவையும் சதைப்பகுதியையும் வந்து பாதுகாக்க சீட் கோட் இருக்குது. அடுத்தது கார்டிலீடன்லேருந்து எல்லா அதுக்கு தேவையான ஃபுட்டு, அந்த சீட்லிங்ஸுக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அதனோட ரூட்டோட ஹெல்ப் மூலமாக சாயிலேருந்து ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா ஃபோலேஜ் அப்படின்னா ஒரு பசுமையான லீவ்ஸை வந்து விட ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து ஜெர்மினேஷன் seeds. Thank you for watching.